பிரைஸ் தி லார்ட். இந்த கண்மணியே கேள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த வாலிப வயதிலே ஆண்டவருக்கென்று வாழ துடிக்கிற, ஆண்டவருக்கென்று வாழ விரும்புகிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். நீ பேசுகிறத ஏசப்பா கேட்குறார், நான் பேசுகிறத கேட்குறாருங்க. நம்மளை ஒருத்தனும் மதிக்க மாட்டான். வீட்டில் இருக்கிற யாரும் நம்மளை பெரிய பேச்செல்லாம் கேட்குறதில்ல. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? ஓடா சின்ன பையனே, நீ சின்ன பையன், நீ சின்ன பிள்ளை, உனக்கெல்லாம் விவரமே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லாத இந்த உலகத்திலே நம்ம என்ன பேசினாலும் நம்ம வார்த்தைகளை கேட்க ஒரு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். அவர் தான் ஏசப்பா. அவர்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசுங்க, அதிகமாக அவரோடு கூட நீங்கள் நேரங்களை செலவிடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், இன்றைக்கி ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு போகலாம் என்று இருக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு. நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். எப்படி அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட பட்சபாதமே கிடையாது. ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் தம்பி, தங்கச்சி நீங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல என்னை மட்டும் ஒதுக்கி வச்சுருக்காங்களப்பா, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, யாரும் என்னை கண்டுக்கலை, யாரும் என்னை மதிக்கலை, எல்லாரும் என்னைய பட்சபாதமாக பார்க்குறாங்க, என் தம்பிக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க, என் தங்கச்சிக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க, எங்கள் அக்காவுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க, எங்கள் அண்ணனுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க, என்னை யாரும் நினைக்கலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேங்க, ஆண்டவர் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறார். இந்த வேதத்தில் ஒரு வசனம் எழுதியிருக்கு, உன்னை நான் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேங்கிறார். எவ்வளோ பெரிய ஆண்டவர்! நம்மை, அற்பமாக இருக்கிற நம்மை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்காராம். எப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தை பார்த்தீங்களா? பாரு, அவர்கிட்ட பட்சபாதம் என்பது இல்லை. பட்சபாதம் இல்லை. நீ அதிகமாக வேலை செய்கிற, சம்பளம் வாங்கிட்டு வர, உனக்கு தான் நான் நிறைய தருவேன் அப்படிலாம் இல்லைங்க. நீ நிறைய காணிக்க போட்ட, நிறைய நீ எனக்காக உழைக்கிற, அதான் உன்னையத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் இல்லை. அவர் எல்லாரையும் சமமாய் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார். அவருடைய அன்பு கரத்தில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறார். நேசிக்கப்படாத உன்னை அவர் மிகவும் நேசிக்கிறார். உன் கூட பேச விரும்புகிறார், உன்னை பார்க்க விரும்புகிறார். பார், அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நீ அப்பாவாக கொண்டிருக்கிற. இந்த வசனத்தில் அப்படி எழுதியிருக்குங்க, அப்படி எழுதியிருக்கு பாருங்க. பட்சபாதம் இல்லாத ஆண்டவர். இந்த வசனத்தை நான் ஒரு முறை கூட வாசிக்கிறேன், கேளுங்களேன். பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய செய்கைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் அப்பாவாக கொண்டிருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய அற்புத வார்த்தை தெரியுமா? பட்சபாதம் இல்லாத ஒரு அப்பா, அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிற தகப்பன். நான் சொல்கிறேன், உன்னை யாரும் நேசிக்கலை, உன்னை யாரும் கண்டுக்கலன்னு நினைக்கிறியா? உன்னை இயேசு நேசிக்கிறார், உன்னை விரும்புகிறார், உன்னை நல்ல செயல்கள் செய்யும்படி அவர் உன்னை ஊக்குவிக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு வீட்டில் ஒரு வாலிபம் தம்பி ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு ஒரு தங்கச்சி. அவங்க வீட்டில் 3ஆவதோ ஒரு பையனை எடுத்து என்ன செஞ்சாங்க? வளர்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமான இருந்த குடும்பம். அந்த 3ஆவது பிள்ளை வந்தது. அந்த 3ஆவது பிள்ளை வந்த உடனே இவங்க நல்ல தன் வீட்டு பிள்ளை போல அந்த சகோதரனை பராமரித்து வந்தார்கள். காலங்கள் உருண்டோடினது, வயதானது. அந்த தாய் வயிற்றில் பிறந்த 2 குழந்தைகளும் கொஞ்சம் படித்து அடுத்து அவங்கவுங்க கொஞ்சம் மாறிட்டாங்கன்னு வைங்களேன். அந்த 3ஆவதாக எடுத்த பிள்ளை அந்த வீட்டோட பொறுப்பை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டான். கொஞ்சம் அந்த வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறவனாய் மாறினான். தன்னுடைய சொந்த பிள்ளைகளும் வேலை செஞ்சாங்க. இப்போ கொஞ்சம் வேலையின் காரணமாக கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. ஆனால் இந்த 3ஆவதாக வந்த அந்த வளர்ப்பு பையன் அந்த வீட்டில் சொந்த மகன் போல் மாறிவிட்டான். தன் வயிற்றிலே பெற்றெடுக்கப்பட்ட மகன் எப்படி ஆகிவிட்டான்? வேண்டாத ஒரு பிள்ளை போல் மாறிவிட்டான். அந்த வீட்டில் ஒரு நாள் சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வைக்கும்போது என்ன நடக்குது? அப்பாவுக்கு உடைய தட்டில் முட்டை இருக்குது.
அந்த 3வது பையனுடைய தட்டிலையும் முட்டை இருக்குது. தான் பெத்த பிள்ளை இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தட்டில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவன் இப்போ முன்னாடி மாதிரி வேலை செய்ய மாட்டான், ஊர் சுற்றிட்டு திரியிறான், தான் சொன்ன பேச்சை கேட்கலன்னு சொல்லி ஒரு பட்சபாதத்தோடு நடந்து கொண்ட ஒரு செயலை நான் பார்த்து மிகவும் வருத்தப்பட்டேன். எப்படி தெரியுமா? அந்த பெத்த அந்த அந்த பையன்கிட்ட நான் பேசும்போது கேட்டான், அங்கிள் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு பிடிக்கல அங்கிள். பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு நான் அனுமதித்ததுனால தானே அந்த பையன் எங்கள் வீட்டில் வந்து வளர்ந்தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் கொடுக்குறாங்க. எங்கள் அப்பா தட்டில் முட்டை இருக்குது, எனக்கு ஒரு முட்டை கூட தரமாட்டேங்காங்க அங்கிள். அப்போ எந்த அளவுக்கு நான் மோசமானவனாக இருக்கிறேன் பார்த்தீங்களா, எனக்கு வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி அழுதான். இந்த வார்த்தையை கேட்குற அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலகத்தினால நீ இப்படி நடத்தப்படலாங்க, இந்த உலகத்தினால் அப்படி நடத்தப்படலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை கனமுள்ள பாத்திரமாய் பார்க்கிறார். இன்றைக்கு அந்த 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 பையனுடைய நிலை எப்படி இருக்குது தெரியுமா? அநேகருக்கு போஷிக்கிற ஒரு கரமாய் கர்த்தர் அவனை மாற்றிருக்கிறார். நான் அவன்கிட்ட சொன்னேன், தம்பி நீ கவலைப்படாதப்பா, யோசேப்பு என்கிற ஒருத்தர் தான், அவன் என்ன பண்ணானா வீட்டை விட்டு அவனை ஒதுக்கி வச்சாங்க, ஆனால் அவன் தேசத்துக்கே சோறு போடுறவனா மாறினான். இதே போல் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்னு அவனுக்கு வாக்கு நான் கொடுத்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அந்த பையனோட வேல்யூ என்ன தெரியுமா? தன் குடும்பத்தையும் காப்பாற்றி தன் குடும்பத்தை சுற்றி இருக்கிற அநேகருக்கு உதவி செய்கிற கரமாய் கர்த்தர் அவனை மாற்றிட்டார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, ஒருவேளை நீ ஒதுக்கி வைக்கப்பட்டேன்னு சொல்லி உன் மனசுக்குள்ளே நீ புலம்பிக்கிட்டு இருக்கிறியா? கவலைப்படாத. உன்னை ஏசப்பா கையில் நீ இருக்கிறேங்கிறத மறந்துடாத. உன்னை பெத்த அம்மாவும் அப்பாவும் உன்னை ஒதுக்கி வைக்கலாம், உன் சகோதரனும் ஒதுக்கி வைக்கலாம், ஆனால் ஏசப்பா உன்னை ஒதுக்கி வைக்க மாட்டார். உன்னை வச்சு பெரிய காரியத்தை செய்யும்படி திட்டமிட்டு இருக்கிறார். அந்த பெரிய காரியத்துக்கு நீ பார்க்க வேண்டியது யார் தெரியுமா? அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுக்குற அப்பாவை நீ பார்க்கணும். இந்த உலகத்தில் நம்ம பரதேசியாக வாழ்கிறோம், இந்த உலகத்தில் பரதேசியாக வந்திருக்கிறோம். பரதேசியாக இருந்துட்டு இதில் என்ன பகுமானம் நமக்கு வேண்டாம். நான் சொல்கிறேன், உன்னுடைய நித்திய வீடாகிய பரலோகத்துக்கு நீ சேரும் வரைய ஏசப்பாவை மகிமைப்படுத்திக்கிட்டே இரு, ஏசப்பாவை கொண்டாடிக்கிட்டே இரு, ஏசப்பாவை உன் வாழ்க்கையில் பிரதிபலித்து கொண்டே இரு. அவர் உன்னை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்வார், உன்னை வழி நடத்துவார், உன்னை அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுக்குறியா? சொல்லு ஏசப்பாட்ட, இருக்கிற இடத்துலேருந்து சொல்லு, ஏசப்பா என்னை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், ஏசப்பா என்னை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை நீங்கள் பயன்படுத்துங்க, என்னை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒப்பு கொடு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை யூஸ் பண்ண ரெடியாக இருக்கிறார். ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறியா? உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஏசப்பா, என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களை ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் நீர் சிறியவனை உம்மோடு கூட சேர்த்து கொள்ளுகிறீர், எளியவனை சேர்த்து கொள்ளுகிறீர், அவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. உங்களுடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நன்மை உண்டாக நினைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.